சூப்பரா சமைக்கிறோம். வாங்கிக்கிறோம். தலையை கட் பண்ணி இப்ப நம்ம தாங்க போற வரையில எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த மீன் ஒரு பிடிக்க போறோம். என் டென்னு இந்த மீன் என்ன பார்த்து பயந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது மார்க்கெட்ல பயந்து போயிடுச்சு. இப்ப நம்ம மசாலா காட்டிக்கலாம். பெப்பர், நம்ம வீட்ல அரைச்ச மிளகாத்தூள். அண்ணா எதுக்கு இவ்வளவு மிளகாத்தூள் போடுற? சப்ஸ்கிரைபர் அதிகமா வரணும்னா அதிகமா ஸ்பைசியா போடணும். நம்ம உப்பு. இப்போ நம்ம டர்மரிக் போட்டுக்கலாம். டர்மரிக் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா தண்ணி, கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அளவு தெரியாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப மீன்ல நல்லா தடவிக்கலாம். நீ சமையல் பண்றியா இல்ல எக்ஸ்பெக்ட் பண்றியானா? ககனா கேள்விலாம் கேட்க கூடாது. நான் செஞ்சப்பா இல்ல பிஸ்தா செஞ்சுப்பா. இப்போ நல்லா மசாலா தடவிக்கலாம். எண்ணெய் யாரும் ஃப்ரை பண்றது இல்ல. அது மீனை தான் ஃப்ரை பண்ணி நான் சாப்பிட போறேன். மீன் மாரி நானும் மசாலா தடவிக்கணும்ல. மீன் மட்டும் தடவிக்கோ, நான் தடவ கூடாதோ. இப்போ நம்ம மசாலா நல்லா தடவிட்டு 20 மினிட்ஸ் நல்லா வெயிட் பண்ணணும். 20 நிமிஷமா? அது வரைக்கும் நம்ம டான்ஸ் ஆடலாமா? சரி. 20 மினிட்ஸ் நல்லா மீன் ஊறிச்சு. இப்போ நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். மீனை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமா ஊத்தி வச்சுக்கணும் தோசை கல்ல. சார்ஜதுக்கு அப்புறம் போடணும். மீனுக்காக ஒரு நிமிஷம் சைலண்டா இருக்கலாமா? சைலண்டா இருக்கலாம். நம்ம மீனை திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போடணும். திருப்பி போட்டாச்சு. இப்ப நல்லா வேகட்டும். மீன் ரெடி ஆச்சு. இப்ப எப்படி இருக்கு?